இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், கர்த்தரை விசுவாசித்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும். நாம் பெற்ற ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. நாம் பாவிகளாக இருக்கும்போது நாம் வாழ்ந்த சூழ்நிலைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணீர்கள் பாதையில், கஷ்டங்களின் பாதையில், வருத்தங்களின் பாதையில் நாம் இடறி விழுந்து இருந்த சமயத்திலே பாவத்திலிருந்து மீட்பு யாரு கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்த்திருந்த சமயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்பை கொடுத்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து ரட்சிப்பை நமக்கு அருளி செய்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இப்பொழுதும் நாம் பல பாவங்கள் செய்தாலும் நாம் அந்த பாவங்களை நாம் அறிக்கையிடும்போது கர்த்தர் அதை நமக்கு மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19இல் நாம் பார்க்கும்போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் என வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே மரிக்கும்போது அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய அனைத்து இரத்தங்களும் சிந்தப்பட்டு விட்டது என வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவரையே பற்றி கொண்டு வாழ வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும், அவரையே அண்டிக் கொள்ள வேண்டும், அவரையே நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், அவர் விரும்பும் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என அவர் விரும்புகிறார். நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் என பிரயாசப்படுகிறோம். எனினும் நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள், வேதனைகள் வரத்தான் செய்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சூழ்நிலைகளை நாம் பார்க்கவோ அஞ்சவோ கூடாது. சூழ்நிலைகள் எப்படி வரும் என்று பார்த்தால் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உலக கவலைகளும் ஐசுவரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் என பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக காணப்படுகிறது, அவருடைய விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படுகிறது. இந்த வசனத்திலே பார்க்கிறோம் 3 விதங்களிலே நமக்கு சோதனைகள் வருகிறது. முதலாவதாக பார்க்கிறோம் உலக கவலைகள் என பார்க்கிறோம். உலக கவலைகள் என்றால் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நாம் வேதனைக்குள்ளாக, வருத்தத்துக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, வியாதிகளுக்குள்ளாக, கவலைகளுக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக நாம் செல்லும்படியான சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி சூழ்நிலையிலே நாம் அந்த சூழ்நிலைகளை பார்த்து, அந்த கவலைகளை பார்த்து, கவலை நம்மை மேற்கொண்டு விட்டதே என அஞ்சி பயந்து நாம் கவலைகளையே நாம் பெரிதாக நினைத்து கர்த்தரை நாம் மறந்துவிடக்கூடும். எனவே அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று தான் நமக்கு அந்த வசனம் சொல்கிறது, உறுதியாய் தரித்தீருங்கள் என்று. இந்த உலகம் பாடுகள் நிறைந்த உலகம்தான். நாம் கர்த்தருக்குள் இருக்கும்போது மட்டுமே அந்த பாடுகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தர முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே நாம் பின்பற்ற வேண்டும். அவரே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரையே நாம் முன்வைத்து நடக்க வேண்டும் என பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஐசுவரியத்தின் மயக்கமும். உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அருளி செய்கிறார். ஒருவேளை நமக்கு ஒரு வேலை வாய்ப்பிலே நமக்கு ஒரு வேலை வேண்டுமென்றோ அல்லது திருமண காரியங்களோ அல்லது வீடு கட்ட வேண்டும் என எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் நாம் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தரிடத்திலே. கர்த்தர் அதை கேட்கிறார்.
நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதற்கு மேலாகவே அவர் தந்து நம்மளை மகிழ செய்கிறார். அப்படி மகிழ செய்யும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது நாம் சந்தோஷம் அடைகிறோம். ஆனாலும் அந்த சந்தோஷத்திலே கர்த்தரை நினைத்து பார்க்கிறோமா என நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு கர்த்தர் பல அற்புதங்களை செய்துவிட்டார், அதிசயங்களை செய்துவிட்டார், நல்ல ஒரு வேலையை கொடுத்து விட்டார். நாம் வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு கடவுளை மறந்துவிடக்கூடாது. புது வீடு தந்துவிட்டார், புது வாகனம் தந்துவிட்டார், எல்லாம் தந்துவிட்டார் என அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நாம் கவனம் செலுத்தி விடக்கூடாது. கர்த்தர் இதை தந்தார் என நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும். நாம் பின்மாற்றமாய் ஐஸ்வர்யத்தின் பின்னால் சென்றுவிடக்கூடாது, உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். இதுபோலதான் இந்த ஐஸ்வர்யம், சம்பாத்தியம் எல்லாம் நமக்கு தேவன் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய சுயபலத்தினாலோ நம்மளுடைய ஞானத்தினாலோ எதையும் சம்பாதித்து விட முடியாது. எனவே கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உறுதியாய் நம்முடைய விசுவாசத்திலே தரித்திருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிறோம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை நமக்குள் பிரவேசிக்கும்போது என பார்க்கிறோம். ஒருவேளை நாம் சோதனையில் அனுபவிக்கும்படியான கால சூழ்நிலைகள் ஏற்படலாம். நாம் அருகில் உள்ளவர்களை விட நாம் தகுதியிலும் நாம் பலத்திலும் குறைந்தவர்களாக காணப்படலாம். ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என அவர்களை பார்த்து நாம் பொறாமை கொண்டால் நாம் மறுபடியும் என்ன செய்து விடுவோம் என்றால், நாம் அவர்களைப் போல நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பி நாம் தவறான வழிகளுக்கே சென்று ஆசீர்வாதங்களை தவறான வழியிலே நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். ஏனென்றால் நாம் பாவத்துக்குள்ளாக விழுந்து விட்டோம் என்றால் மறுபடியும் ரட்சிப்பை பெறுவது நமக்கு இன்னும் கடினமாக இருக்கும். எனவே இது போன்ற சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் வரும்போது, நம்முடைய இச்சைகள் வரும்போது நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும் என பார்க்கிறோம். எதற்காக நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிப்போமானால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். அதாவது அசைவில்லாத ராஜ்யம், இந்த உலகம் அழிந்து போகும். அசைவில்லாத ராஜ்யமாக பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை எப்படி பணிந்து கொள்ள வேண்டுமாம்? பயத்தோடும் பக்தியோடும் நாம் பணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உறுதியான பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் எவ்வளவு கிருபையான காலங்களை நமக்கு தந்திருக்கிறார், அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் செய்ய வேண்டுமென்றால் கர்த்தர் பலன் மட்டுமே நமக்கு பலன் தர முடியும். எனவே வேதத்திலே பார்க்கிறோம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பலன் தருவார். நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் கர்த்தருடைய விசுவாசத்தை அசைவில்லாமல் நாம் அறிக்கையிடும்படியாக கர்த்தர் நம்மிலே இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே அசைவில்லாமல் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள அசைவில்லாமல் விசுவாசத்தை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ராஜ்யத்தின் புத்திரர்களாக நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார், நம்மை மகிமைப்படுத்துவார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள அசைவில்லாமல் உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என தியானித்தோம். உம்முடைய விசுவாசம் எங்களிலே நிலைத்திருக்கும்படியாக நீர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அதை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபை எங்களை தாங்குவதாக. மீட்பர் பாதம் அணிந்து மன்றாடுகிறோம் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென்.